தொழில், அரசியல் ஒரு தொழில். ஸோ இந்த தொழிலில் அவர் வந்து கூட்டு சேர்ந்தா அவர் ஜொலிப்பாரா? தேர்தல் வார நேரத்துல எல்லாம் அப்போ குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம குருவாக இருக்கார். ராமர் வனவாசம் போனார், ஒரு பதவி கிடைக்கிற மாதிரி இருந்து அடுத்த நாள் வந்து அவருக்கு பதவி போச்சு. குரு இருந்த இடத்துக்கு எடுப்பாரு. கண்டிப்பாக நின்ற இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் லக்னத்திலே குரு உச்சம் பெற போகிறார். அப்போ இவர் ஒரு கற்பனை பண்ணி வச்சுருப்பார் இல்லையா, அந்த கற்பனையை வந்து அது கண்டிப்பாக கெடுக்கும், தைரியத்தை இழக்கும். ஏன்னா அந்த 4ஆம் வீடு கடகத்தில் வந்து செவ்வாய் நீசம் வேறு. ஸோ அப்போ அந்த தைரியத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை கட்டாயம் அவருக்கு வந்து இந்த வரக்கூடிய தேர்தல் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் அவருக்கு வந்து இந்த கூட்டணி போகிற ஆசை இருக்கும், ஆனால் அவருக்கு கூட சரியானவங்க கூட்டணியாக அமைய மாட்டாங்க. அது கண்டிப்பாக அவருக்கு வந்து வருத்தத்தை உண்டாக்கும். அடுத்த தேர்தலில் அதை சரி பண்ணிக்கும். எப்பயும் மனநிலையில் எப்பயுமே அந்த கிரகங்கள் வந்து செயல்பட விடாதுங்க. நம்ம என்னதான் வந்து பெரிய அறிவாளி ஆனாலும் அந்த அஷ்டம சனி, அஷ்டம ராகு, 7.5 சனி காலம் வந்து பெரிய அறிவாளியும் முட்டாள